வாசல்கள்லாம் இந்த இது விழித்ததுக்கு அப்புறம் தான், அதான் சொல்றேனே, உடலுக்கே ஒரு மரியாதை வந்துச்சு. அப்பதான் என்னுடைய உடலுக்கே, அப்பதான் இது ஒரு உடல், இது வந்து மதிக்கலாம், இந்த உடல் வந்து தெய்வீகமான ஒரு உடல், மரியாதை கொடுக்கலாம் அந்த உடலுக்கு. அப்போதாங்க முதல் முறையாக நாற்றத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு வாய் நாற்றம், குடல் நாற்றம், இந்த மலவாசல் நாற்றம், சிறுநீர் கழிக்கிற நாற்றம், அப்புறம் பெண்ணோட ஆண் பெண்ணாக இணையும் போது அப்பையும் ஒரு நாற்றம் நாருங்க. அதுல அந்த நாத விந்து வரும்போது கூட எல்லா பேருக்கும் அந்த நாத விந்து ரொம்ப ஒரு மணக்காதது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நாற்றமாக இருக்கும். அப்ப இந்த எல்லாமே, இந்த நாற்றங்கள் எல்லாமே ஒரு ஞானியாகப்பட்ட போது அவனுக்கு, அந்த தியானம் பண்றவனுக்கு, யார் ஞானின்னு சொல்லணும், ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் போதுதான் அவனுக்கு அவன் உடல் ஒரு தெய்வீகமாக மாறுறதாகவும், அவன் உடலையே அவனே வணங்குறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரியும், அவன் உடல் மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவன் உடல் மேல அவனுக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அங்கதான் வருது. அப்ப அது வரைக்கும் அந்த குடல் வாழ்வுகளை, அந்த மலவாசல்ல இருந்த கவனங்கள் வேற, அதற்கப்புறம் ஏற்படுறதுனால